Hello students, welcome back Hello my students, channel. welcome back my நான் channel. உங்கள் ராஜா, நான் இது உங்கள் உங்கள் ராஜா, வகுப்பறை. இது உங்கள் வகுப்பறை. This video இந்த deals with the வீடியோவில் prose 10ஆம் வகுப்பு ஆங்கிலம் Tech புதிய Bloomers பாடத்திட்டத்தில் 10th 5வது standard யூனிட்டாக unit 5 கொடுக்கப்பட்ட டெக் சமச்சீர் ப்ளூமர்ஸ் கல்வி அப்படிங்கிற and 14 ப்ரோஸை தான் examination. நாம இந்த வீடியோவில் பார்க்க Prepare போறோம். and present இந்த by லெசன்ல David ராஜா. முதல் 2 பேரா டெக்னாலஜி பற்றிய இமேஜினேஷனும் மீதி இருக்கக்கூடிய அனைத்தும் அலைசா மற்றும் டேவிட் எப்படி டெக்னாலஜி தங்களுடைய வாழ்வில் ஒரு புதிய மாற்றத்தையும் வெளிச்சத்தையும் கொடுத்தது அப்படிங்கிறதும் நாம் இப்போ பார்ப்போம். கண்டிப்பாக இந்த லெசனை டீச்சர்ஸ் கிளாஸ் நடத்தும் போது ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கும் ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. சரி, வாங்க இப்போ பாடத்துக்குள்ள போகலாம். This lesson talks about the uses of technology by two kind of people. The one is empowering the disabled and another one is normal person. So what their day-to-day course of life, அவங்க day-to-day lifeல எந்த வகையான ஒர்க், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டு ட்ராவல், டு கம்யூனிகேட், டு லேர்ன் அண்ட் டு பிஸ்னஸ், டு லிவ் இன் கம்ஃபர்ட். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கு வேரியேஷன் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். பட் த டெக்னாலஜி டு கம்பைன் இன் டு ஒன். ஆனால் டெக்னாலஜி அப்படிங்கிறது ரெண்டு பேர்த்தையும் ஒரே மாதிரி ஆக்குது. டு கம்யூனிகேட், டு பிஸ்னஸ், டு டு தேர் ஒர்க், டு லேர்ன் வாட் எவர் த லைஃப் அஸ் சேம் ஆஸ் எவ்ரி ஒன். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஒரு லைஃப்பை தான் கொண்டு வரது தான் இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது. So David and then Alisha, it is one of the best example we are going to see in the prose. இந்த ப்ரோஸ்ல நம்ம டேவிட் மற்றும் அலிசா அப்படிங்கிற ரெண்டு பேர்த்த தான் பார்க்க போறோம். ஸோ ஹவு தே பிகம் டு ஓவர் கம் தேர் லைஃப் ஃப்ரம் த டிசேபிள். ஸோ டிசேபிள் இருந்து அவங்க எப்படி தங்கள் லைஃப்ல இருந்து வெளியே வந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த லெசன் சொல்லுது. டெக்னாலஜி அப்படிங்கிறது இன்ஃபேக்ட் த என்விரான்மெண்ட், பீப்புள் அண்ட் சொசைட்டி ஆஸ் அ ஹோல். கண்டிப்பா டெக்னாலஜி அப்படிங்கிறது நம்ம சொசைட்டி முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பட் இட் டிபெண்டிங் அப்பான் வெதர் இட் இஸ் அ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ அதில் இருக்க ஒரு நேர்மறை எதிர்மறை அப்படிங்கிறது நம்ம யூசஸ் ஆஃப் டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இதனுடைய மதிப்பு மாறும் அப்படிங்கிறது நம்மளுக்குரிய இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ லெசனில் நம்ம லைன் பை லைனாக பார்ப்போம். Have you ever thought that your refrigerator can order stuff on its own? Well, anything which is below a predefined limit or below certain threshold can be self-ordered by the appliance. So what we can understand from the sentence means, for example, நம்முடைய பிரிட்ஜ் எடுத்துக்கோங்களேன், குளிர்சாதன பெட்டி நம்ம சொல்லுவோம் தலகா தமிழில். இப்போ அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜே வந்து அது தானாகவே ஆர்டர் செஞ்சுக்கும் அப்படிங்கிறத என்னைக்காவது நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது என்ன பண்ணுன்னா அதனோட உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்டஃப், அது உள்ள இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸோ மற்ற பொருட்களோ தன்னோட நிலையிலேருந்து குறையும் போது அது தானாகவே சுயமாக ஆர்டர் செஞ்சுக்கும் அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, யுவர் ரெஃப்ரிஜரேட்டர் கேன் டைரக்ட்லி லிங்க் டு த இ-காமர்ஸ் சைட் அண்ட் ஆர்டர் ஃபார் மில்க் இஃப் இட் இஸ் about to be exhausted. ஒருவேளை உங்க பிரிட்ஜ் இருக்கக்கூடிய அந்த மில்க் பாக்கெட், அதில் மில்க் அந்த டப்பா வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட நிலையிலேருந்து கொஞ்சம் குறையும் பொழுது, அந்த அளவு வந்து கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆகும்போது தீர்ந்து போகும்போதோ, அது பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் சைட்டு கூட, இ-காமர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃப்ளிப்கார்ட், அமேசான் இருக்கு பார்த்தீங்களா, அதுமாரி இருக்கக்கூடிய இ-காமர்ஸ் சைட்டில் வந்து தானே அதே ஆர்டர் செஞ்சுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், அதாவது நுகர்பொருட்கள். அது என்ன அப்படின்னா சச் அஸ் இங்க் கேட்ரிட்ஜஸ் மே பி கேபல் ஆஃப் செல்ஃப் ஆர்டரிங் ரீப்ளேஸ்மெண்ட் வென் த கரண்ட் லெவல் ஃபால்ஸ் பிலோ எ சர்டன் த்ரெஷ்ஹோல்ட். அதாவது இப்போ வச்சுக்கோங்க, இப்போ நம்ம பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த இங்கு ஃபில் பண்ணக்கூடிய இடம் இருக்கும். ஒன்று அது கேட்ரிட்ஜாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து நம்ம இங்கு ஊற்றுறமே இருக்கும், சரிங்களா. ஆனால் அது என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அதோட நிலையிலேருந்து கீழே இறங்கும்போது அது தானாகவே என்ன பண்ணுமா அந்த இ-காமர்ஸ் சைட்டில் வந்து ஆர்டர் பண்ணிக்கும். ஸோ இதுமாரி இருக்கக்கூடிய இதை என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பேரில் பார்க்குறோம். ஸோ என்ன இதில் சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கணினி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணோட ஐ மூமெண்ட்லேயே நம்ம என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் பண்ணுவோம். ஆனால் ஒரு இமேஜினேஷன் என்ன அப்படின்னா, ஒருவேளை நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரேட்டர், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா அது தானாகவே தன்னுடைய ஸ்டஃப் வந்து ஆர்டர் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி என்ன பண்ணலாம், இட் பிகம் பாசிபிள் இன் அவர் ஃபியூச்சர். கண்டிப்பாக என்ன பண்ணலாம், ஃபியூச்சரில் இதுமாரி நடக்கலாம் அப்படிங்கிறது தான். ஹேவ் யூ எவர் விஸ்ட் யூ வேர் பெட்டர் இன்ஃபார்ம்டு? என்னைக்காவது நீங்கள் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்னைக்காவது விரும்பியிருக்கீங்களா? Managing entertainment and home appliance by voice command or by swapping the finger is a reality now. ஜஸ்ட் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில்
நம்ம வாய்ஸ் கமெண்ட், நம்மளுடைய பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் மூமெண்ட், ஸ்வாப்பிங், இது மூலியமா பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து பொருட்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய டிவியும் சரி, நம்மகிட்ட இருக்க மொபைலும் சரி, ஜஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம ஒரு ஆக்ஷன் மூலியமா, ஒரு ஸ்வாப்பிங், ஒரு வாய்ஸ் கமெண்ட் மூலியமா நம்ம எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா அதை வந்து ஆக்டிவிட்டி பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் ஆக்டிவிட்டிஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுவே ஃபார் எக்ஸாம்பிள் கெட்டிங் போர்டு பை த ப்ரோக்ராம் யூ வாட்ச் ஆன் டிவி, ஒருவேளை நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியா போர் அடிக்குது அப்படின்னா, ஜஸ்ட் டெல் யுவர் ஸ்மார்ட் டிவி தட் யூ வாண்ட் டு வியூ யுவர் சோசியல் ஃபீட் இன்ஸ்டெட். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், டக்குன்னு அடுத்த சேனலுக்கு மாற்றி கொடுக்கும். இந்த சேனல் எனக்கு பிடிக்கல, இது எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்னீங்கன்னா போதும், அது என்ன பண்ணுவோம், நீங்க என்ன வந்து பார்க்க விரும்புறீங்களோ அதுக்கு என்ன பண்ணும், டக்குன்னு அந்த சேனலை ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் கமெண்ட்ல உங்கள்கிட்ட கொண்டு போயிடும். இஃப் யூ ஆர் ஸ்டக் இன் ஏ டிராஃபிக் ஜாம், ஒருவேளை நீங்க டிராஃபிக் ஜாம்ல ஸ்டக் ஆயிட்டு வச்சுக்கோ, ஸோ கெட்டிங் ஓவர் டயர்டு, ரொம்ப டயர்டும் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ண முடியாது, பஸ்ல டிராவலிங்ல இருக்கும் போது நம்ம டீ குடிக்க முடியாது. பட் when you have reached your home, just sit on and then you have take tea. ஸோ என்ன பண்ண, ஜஸ்ட் நீங்க போன உடனே டீ குடிச்சிக்கலாம். எது எப்படி சார் அப்படி கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் லெட் யுவர் கெட்டில் மேக் சம் டீ ஃபார் யூ விச் கேன் சிப். ஜஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு கமாண்ட் தான். நீங்க டிராவலிங் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டில் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கொடுத்துருப்போம் எனக்கு. கெட்டில் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம தேநீர் தயாரிக்க ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதுக்கு என்ன பண்ணும், ஜஸ்ட் ஒரு கமாண்ட் மட்டும் கொடுத்தனா போதும், அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா அதுவே டீயை ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ பிப்பிங் ஹாட் த மொமெண்ட் யூ ரீச் ஹோம், நீங்க வீட்டுக்கு போகணும், சூடான என்ன பண்ணலாம், டீயை குடிக்கலாம். யுவர் என்டையர் வாட்டர் அண்ட் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் கேன் பி டேக்கன் கேர் பை ஆட்டோமேட்டிக் ஆன் ஆல் த ஆக்டிவிட்டிஸ். ஸோ நம்ம இருக்கலாம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே, மொத்தமா எல்லாமே, எனர்ஜி மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் கமெண்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பிங்கோ, அதெல்லாம் இன்னும் ஈஸியாக அதோட ஆட்டோமேட்டிக்காக அதோட ஆக்டிவிட்டீஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேலாண்மை தான் இப்போ இருக்க டெக்னாலஜியில் நம்ம ரீசெண்டாக பயன்படுத்திட்டு இருக்கு. ஸோ நம்மள மாரி இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி பீப்புளுக்கு இது ஓகே, பட் டிசபிலிட்டி பீப்புள் எப்படி இதில் சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த படத்தில் பார்க்க போகிறோம். சரி, கமெண்ட் டு த நெக்ஸ்ட் பேரா. Technology has not only made a normal person's life easier, but it is also a boon to the citizens with a special needs. ஸோ நம்ம தொழில்நுட்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சராசரி மனுஷனோட வாழ்க்கையை மட்டும் ரொம்ப எளிமையாக ஆக்கலை. நல்லா நம்ம இதை கூர்ந்து கவனிச்சுன்னா தெரியும், நம்ம சொசைட்டியில் கூட எல்லா பர்சனுக்கும், சரி, அரௌண்ட் த வேர்ல்ட் ஆல் த சிட்டிசன்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், கண்டிப்பாக ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஸ்பெஷல் நீட்ஸை கண்டிப்பாக டெஃபைன் பண்ணி தான் இருக்காங்க. இந்தியா கூட பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ் அ ஹோம் டு 2.7 crore people living with one or the other kind of disability. ஸோ இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.7 கோடி மக்கள் ஸோ டிசபிலிட்டியில் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அவங்க ஊனங்களோட. அக்கார்டிங் டு த 2011 census, 2.1% of Indian population is disabled. நம்ம இந்தியாவில் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2011 புள்ளி கணக்கில் பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் தொகையில் 2.21% of people is disabled. ஸோ அன்லைக் த டெவலப்டு வேர்ல்டு, நம்ம நல்லா வளர்ந்த நாடுகள் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா உலக நாடுகள் போல இல்லை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் டிசேபிள்ட் ஆர் ப்ரீவ்டு பை த attitudinal barriers as they continue to grapple with the challenge of access, acceptance, inclusion. ஸோ வளர்ந்த நாடுகள் நம்ம எக்ஸாம் எடுத்துட்டோம்னா வளர்ந்த நாடுகளில் வந்து டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையாக இருக்கும். ஆனால் இந்தியாவில் வந்து அப்படி கிடையாது. ஸோ வாட் இஸ் த ரீசன் மீன்ஸ், இந்தியாவில் ஊனமுற்றோட அடிப்படை தேவைகள் கூட கண்டிப்பாக கிடைக்கிறது சான்ஸ் இல்லை. ஸோ அவங்க கண்டிப்பாக ரொம்பவே கிராப்பிள் அண்ட் தென் சேலஞ்ச் ஆஃப் அக்சஸ், அக்செப்டன்ஸ், இன்க்ளூஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அவங்களை யாரும் சேர்த்து கிடையாது, அவங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட மனப்பான்மை அளவிலே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பார்க்குற ஒரு பார்வை ஒரு தவறானமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி is not developed in the developing nations of India. இந்தியாவில் கிடைக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் இதுதான். Alisha says, I would probably still have done it because I want everyone to know the difference technology has made in my life, but it would have been frustrating and difficult. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அலைசா சொல்கிறாங்க, பொதுவாக அவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த தொழில்நுட்ப வசதி மூலமாக தான் எல்லாத்தையுமே அவங்க வந்து கற்றுக்குறாங்க. ஏன்னா தொழில்நுட்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில், அவங்க என்டையர் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ், மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்து எது வந்து கொண்டு வந்துச்சு அப்படின்னா இந்த தொழில்நுட்பம் மட்டும்தான். சரி, ஸோ த டெக்னாலஜி ஹேஸ் மேட் ஹர் லைஃப் பெட்டர், அவர் லைஃப் வந்து ரொம்ப பெட்டராகவே மாற்றிடுச்சு. அது மட்டும் இல்லை, அந்த தொழில்நுட்பம் தான்
இட்ஸ் வுட் பிகம் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் அண்ட் டிஃபிகல்ட். ஆனால் அது எப்படி இருந்தது அப்படின்னா, அதே தொழில்நுட்பம் தான் ஃபர்ஸ்ட். ஆனால் என்ன பண்ணுச்சு, அவங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, ரொம்ப தோல்வியை கொடுத்துச்சு. இந்த வேர்டு ஃப்ரஸ்ட்ரேட்டிங் அப்படிங்கிறது நம்ம தோல்வின்னு சொல்லக்கூடியது, சரியா? அதாவது அதில் ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு இட் லைக் டு பூன், அது கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதம் தான். ஆனால் அது ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் டிஃபிகல்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ அதான் சொல்கிறாங்க, பட் இட் வுட் ஹேவ் பீன் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் அண்ட் டிஃபிகல்ட். எனக்கு ஸ்டார்டிங் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வந்து துன்பமாகவும் ரொம்ப தோல்வியாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. I have cerebral palsy and I can't physically type as fast as I think or anywhere near. But right now, that is what I'm doing. I bet you are wondering how. So what she told this sentence means, அவங்க நம்மளுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்களோட மூளை வளர்ச்சி பார்த்தீங்கன்னா குறைப்பட்டிருக்கும். ஸோ செரிப்ரல் பால்சி அப்படிங்கிறது இட் இஸ் அஃபெக்டட் அவர் பிரெயின். கண்டிப்பாக என்ன பண்ணுவதுன்னா நம்ம பிரெயினை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ அதோட வளர்ச்சி வந்து குறைபாட்டா ஏற்படுறது தான் செரிப்ரல் பால்சி அப்படிங்கிறது. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க நினைக்கிற அளவுக்கு, சரியா, as fast as I think, நான் நினைக்கிற அளவுக்கு அது வேகமாக என்ன முடியாதுன்னா நாட் பிசிக்கலி டைப், என்னால் டைப் பண்ண முடியாது. பட் ரைட் நவ், ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தட்ஸ் வாட் ஐ எம் டூயிங். இப்போ நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க. ஐ பெட் யூ ஆர் ஒண்டரிங். கண்டிப்பாக இது நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வியந்து போவீங்க. அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஒன்லி டிபெண்டிங் அப்பான் த டெக்னாலஜி. ஸோ பட் இட் வுட் ஹேவ் பீன் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் டிஃபிகல்ட். அது ஃபர்ஸ்ட்ல எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா இட் இஸ் ஒண்டரிங். பட் யூ ஆர் ஒண்டரிங், சரியா? கண்டிப்பா நீங்களே பார்த்தாலும் வியந்து போவீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்றாங்க. I am using a piece of technology called drag and dictate. I speak and the words appear on my screen and then I can print them out. It made a huge difference to me. It's made me achieve things I only dream of. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம சொல்கிறாங்க, நான் அதை வந்து பயன்படுத்துகிறேன். அது எப்படின்னா தொழில்நுட்ப வசதியில் தான் பயன்படுத்துகிறேன். அது ஒரு சிறிய பகுதி தான். தொழில்நுட்பத்தில் நான் பயன்படுத்துறது ஒரு சின்ன பகுதி தான். அதோட பேர் என்ன கேட்டிங்கன்னா ட்ராக் அண்ட் டிக்டேட் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இது என்ன பண்ணலாம், நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா வி கேன் பை ஃப்ரம் த ஃப்ளிப்கார்ட், அமேசான். நம்ம இதுலேயே வாங்கிக்கலாம். ட்ராக் அண்ட் டிக்டேட் அப்படிங்கிறது நமக்கு ஜென்ரலாகவே கிடைக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்பீச் மட்டும் கொடுத்தா போதும், த வேர்ட்ஸ் அப்பியர் ஆன் த ஸ்க்ரீன், அது ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். ஸோ ஆஃப்டர் வென் வி கனெக்ட் டு த பிரிண்டர் மீன்ஸ் வி கேன் டேக் பிரிண்ட் அவுட். நம்ம என்ன பண்ணலாம், அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க என்னன்னா, ஐ ஸ்பீக் அண்ட் த வேர்ட்ஸ் அப்பியர் ஆன் த ஸ்க்ரீன். நான் பேசுவேன், அந்த வேர்ட்ஸ் என்ன பண்ண ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். ஸோ ஆஃப்டர் தட் ஐ கேன் பிரிண்ட் தெம் அவுட். நான் என்ன பண்ணுவேன், அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்குவேன். ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னா என் லைஃப்ல இட்ஸ் மேட் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ் டு மீ. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை என் லைஃப்ல காட்டுச்சு. ஸோ ஏன் செரிப்ரல் பால்சி வந்துட்டா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, அவங்களால வந்து ஒரு செயலை செய்ய முடியாது. அண்ட் நாட் ஏபிள் டு ஸ்பீக், சரியா? அந்த ஸ்பீக்கே என்ன பண்ணா கொஞ்சம் ஆரம்பிக்கும். நாட் ஏபிள் டு டைப், அவங்களால டைப் பண்ணவும் முடியாது, சுத்தமா முடியாது. ஸ்பீக்கே கொஞ்சம் வளரும், ஆனா டைப் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஸோ ஆஃப்டர் சி ஹேட் யூஸ்டு ட்ராக் அண்ட் டிக்டேட், she told to us, நம்மளுக்கு சொல்றாங்க என்னன்னா ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ். இது எனக்கு ரொம்ப வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருது. அது எப்படி அப்படின்னா, இட்ஸ் மேட் மீ அச்சீவ் திங்ஸ் ஐ ஒன்லி ட்ரீம் ஆஃப். நான் கனவுல மட்டுமே கண்டுட்டு இருந்தேன் இதுமே நடக்குமா அப்படின்னு. ஆனா இப்ப எப்படி நினைச்சேன் லைஃப்ல அது உண்மையாலுமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. Kim showed me how to train it to understand my voice. It took a few hours. Now I use it in the class and at home as well. It has made me more independent and I am now able to study on my own. So now I am doing my maths GCSE. I know my teacher will be proud of me. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிம் ஷோட் மீ ஹவு டு ட்ரெயின் இட் டு அண்டர்ஸ்டாண்ட் மை வாய்ஸ். அவங்க எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரைனிங் பயிற்சி கொடுத்தாங்க. அந்த குரல் வந்து எப்படி அந்த கருணி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது, எப்படி புரிஞ்சு கொள்றது அப்படின்னு என்ன பண்ணாங்க, ட்ரெயின் பண்ணாங்க. இட் நவ் யூஸ் இன் த கிளாஸ் அட் த ஹோம். நான் என்ன பண்ணுறேன், அதை இப்போ நான் வீட்லேயும் சரி கிளாஸ்லேயும் பயன்படுத்துகிறேன். அட் டேக் ஒன்லி ஃபியூ ஹவர்ஸ். கொஞ்ச நேரம் தான் எடுத்துக்கிச்சு. நான் இதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரம் தான் எடுத்துக்கிச்சு. நான் அதுக்குள்ள நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா கிம் அப்படிங்கிற ஒரு டீச்சர் தான். ஸோ இஸ் மேட் மோர் இன்டென்ட் அண்ட் ஐ ஆம் நவ் ஏபிள் டு ஸ்டடி ஆன் மை ஓன். ஸோ இது என்ன பண்ணிச்சு, இப்போ எனக்கு இண்டிபெண்ட், என்னை ரொம்ப சுதந்திரமாக ஆக்கிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக
ஐ depend upon a relay. அந்த வேர்டு ரிலே அப்படிங்கிறது யாரை சார்ந்துக்கணும். ரிலே ஆன் someone to type everything on my computer for me. ஸோ எனக்காக என்ன பண்ணும், யாரோ ஒருத்தவங்களை சார்ந்துக்கணும். அவங்க வந்து என்ன பண்ணும், எனக்காக உட்காந்து அதை ஃபுல்லாக டைப் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் அதை மெமரி பண்ணணும். ஸோ இது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. பட் நான் இப்போ என்ன பண்ணா, ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் கமெண்ட்ல எல்லாம் முடிஞ்சிச்சு. நான் இப்போ எப்படி பண்றேன்னா, டு ஃபீல் இண்டிபெண்ட், நான் ரொம்ப சுதந்திரமாகவே உணர்றேன். ஸோ ஐ செல்ஃப் லேர்ன்டு, ஐ ஸ்டடி மை ஆன் மை ஓன், நானே இப்போ படிச்சுக்கிறேன். ஸோ ஐ ஆம் டூயிங் மை மேக்ஸ் ஜிசிஎஸ்சி. அந்த ஜிசிஎஸ்சி அப்படிங்கிற அந்த மேற்படிப்பை, அந்த கணிதத்தை நானே பயின்றேன். ஐ நோ மை டீச்சர் வில் பி ப்ரௌட் ஆஃப் மீ. கண்டிப்பாக எனக்கு தெரியும் அந்த டீச்சர் கண்டிப்பாக என்ன என்னை குறித்து ரொம்பவே பெருமையாக இருப்பாங்க. I never thought I would be able to do one GCSE in my life, but I am going to do two, and I feel like I want to push my life even further. Kim says technology can help me do that. It is opening up the world for young disabled people like me. So I never thought I would be able to do one GCSE in my life. என்னோட வாழ்க்கையில் நான் ஒரு GCSE பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக நினச்சி பார்த்ததே இல்லை. பட் ஐ எம் கோயிங் டு டூ டூ. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, 2 செய்கிறேன். நான் கண்டிப்பாக 2 இது GCSE படிக்க போகிறேன். ஸோ அண்ட் ஐ ஃபீல் லைக் ஐ வாண்ட் டு புஷ் மை லைஃப் ஈவன் ஃபர்தர். ஸோ இன்னும் கூட என்ன பண்ண போகிறேன், நான் இன்னும் மேற்கொண்டு பல படிப்பில் ஜிசிஎஸ் படிப்பில் நான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை புஷ் பண்ணுறேன். கிம் சைஸ், ஆனால் கிம் சொன்னாங்க, அப்பவே சொன்னாங்க, டெக்னாலஜி கேன் ஹெல்ப் மீ. கண்டிப்பாக உனக்கு இது செய்யறதுக்கு டூ தட், இதை செய்யறதுக்கு கண்டிப்பாக உனக்கு டெக்னாலஜி கண்டிப்பாக பயன்படும் அப்படி சொன்னாங்க. இட்ஸ் ஓப்பனிங் அப் த வேர்ல்டு ஃபார் யங் டிசேபிள்டு பீப்புள் லைக் மீ. ஸோ கண்டிப்பாக என்ன சொன்னாங்க, இது ஒன்றை போறக்கு ஊனமுற்ற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஒரு புதிய உலகத்தை திறந்து கொடுக்கும் அப்படின்னு என்ன பண்ணாங்க, எனக்கு கிம் அன்னைக்கு அப்பவே இதை சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. There are many different types of technology that can help a young disabled person become independent. For example, if someone has very limited movement, they can control a computer screen with eye gaze. That means when they are reading, they can move from page to page using the pupils of their eyes. They don't need to press a button or anything. So இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, there are many different types of technology help the disabled persons become independent. So ஒரு disabled people independent இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய டெக்னாலஜி இருக்கு. ஸோ டிசேபிள் அப்படிங்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க ஏதோ ஒரு ஆர்கான்ஸ் வந்து ஒரு டிசேபிள் இல்லாமல் இருக்கும், சரிங்களா, அதனால ஒர்க் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதான் வந்து டிசேபிள் அப்படிங்கிறது. ஸோ டிசேபிளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி இருக்கு. ஸோ அதில் வந்து ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறது, இஃப் சம் ஒன் ஹேஸ் லிமிட்டட் மூமெண்ட் தே கண்ட்ரோல் ஏ ஹோம் ஸ்க்ரீன். ஸோ ஒருவேளை அவங்களால உடல் அசை பண்ண முடியல, கையிலையோ அல்ல வாய்ஸ்லையோ பண்ண முடியல அப்படின்னா, தே கேன் யூஸ் தேர் ஐ. சரியா, அவங்க ஐஸ் யூஸ் பண்ணலாம், ஐ கேஸ் யூஸ் பண்ணி அந்த கம்ப்யூட்டர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதான் சொல்கிறாங்க, எஸ் a limited moment they can control a computer screen with eye gaze. நம்ம அண்ணாசை மூலமா நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஸ்கிரீனை நம்ம என்ன பண்ணலாம், கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சைட்ல கொடுத்துருப்பாங்க, பார்த்தா உங்களுக்கு தெரியும். தட் மீன்ஸ் they can move from page to page. கண்டிப்பா என்ன பண்ணும், ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு மூவ் பண்ண அப்படின்னா டச் பண்ணி ஒன்று ஸ்க்ரீனை நவுத்தணும், இல்லை அப்படின்னா பட்டன் யூஸ் பண்ணும். ஸோ ஆனால் இங்கே என்ன பண்ணும், ஜஸ்ட் ஐ கேஸ், நீ கண்ணை மட்டும் லைட்டாக என்ன பண்ணும், லெஃப்ட் ஆர் ரைட் நம்ம ரொட்டேட் பண்ணால் போதும், கண்டிப்பாக என்ன பண்ணும், அந்த பேஜ் அதுவே டர்ன் ஆகிக்கும். ஸோ தே டோன்ட் நீட் டு ப்ரெஸ் ஏ பட்டன் ஆர் எனி திங். இதுவுமே நம்ம என்ன பண்ண டச் பண்ணவே தேவையில்லை அப்படிங்கிறது அந்த டெக்னாலஜியோட ஸ்பெசிஃபிக். Just one person, Kim, works with all 42 students here at my school and help us use the technology in different ways. She's amazing. I don't know what we would do without her. We would lose out on so many opportunities. So it has opened up the world to me. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து அலைசா சொல்கிறாங்க கிம்மை பற்றி. ஸோ கிம் அப்படி ஒரு பர்சன் தான் என்ன பண்ணுறாங்க, என்னமே இருக்கக்கூடிய 42 ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ here at my school and helps us use the technology in different ways. ஸோ பல்வேறு வகையான டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கிம் தான் எங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த 42 ஸ்டூடெண்ட்ஸோட எங்களுக்கு சேர்த்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ஷி இஸ் அமேசிங், கண்டிப்பாக ரொம்ப அருமையானவங்க, வியக்கத்தக்க வகையில் இருக்கக்கூடியவங்க. ஐ டோன்ட் நோ வாட் வி வுட் டூ வித்தவுட் ஹர். ஸோ அவங்க கண்டிப்பாக மட்டும் இல்லை அப்படின்னா
we would lose out so many opportunities. கண்டிப்பா நாங்க என்ன பண்ணிருப்போம், நிறைய வாய்ப்புகளை இழந்திருப்போம் அப்படின்னு என்ன பண்றாங்க நம்ம அலைசா நம்மளுக்கு சொல்றாங்க. ஸோ லாஸ்டா முடிக்கிறாங்க, இட் ஹேஸ் ஓப்பன்ட் அப் த வேர்ல்டு டு மீ. கண்டிப்பா இது என்ன பண்ணுது, எனக்கு ஒரு புதிய உலகம் வந்து திறந்து வச்சிருக்கு. ஸோ அப்படின்னு இல்லை என்ன பண்ண அலைசா வந்து தன்னுடைய லைஃப்ல நடந்த முக்கியமான இன்சிடென்ட் அப்படியே வந்து என்ன பண்றாங்க நம்மளுக்கு கோஹரன்ஸ் நரேட் பண்றாங்க. And next, another one example. 21-year-old David says, technology is very important because it enables me to communicate and be independent, which gives me freedom. ஸோ நம்மளுக்கு டேவிட் ஆட ஒரு எக்ஸாம்பிளாக வராது. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் அலைசா, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டேவிட். இவர் சொல்றாரு 21 years இவருக்கு வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய வார்த்தை சொல்றாரு, டெக்னாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் இஸ் எனேபிள் மீ டு கம்யூனிகேட் அண்ட் பி இண்டிபெண்ட் விச் கிவ்ஸ் மீ ஃப்ரீடம். ஸோ 21 வயசுல டேவிட் சொல்றாங்க, தொழில்நுட்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வந்து இன்றியமையாத ஒன்று தான். ஏன் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா மற்றவர்களோட தொடர்பு கொள்றதுக்கும் யாரையும் சார்ந்து வாழாமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே என்ன பண்ணும், கண்டிப்பாக உதவும். அது மட்டும் இல்லை, விச் கிவ்ஸ் மீ ஃப்ரீடம், அது எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு சுதந்திரத்தை தந்துச்சு. ஸோ யாரையும் நம்ம என்ன பண்ணலாம், சார்ந்திருக்க தேவையில்லை அப்படி சொல்லி டேவிட் சொல்றாரு. ஃபார் வெர்பல் கம்யூனிகேஷன் டேவிட் யூஸ் எ லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் which he control with the eye movements. It has a Bluetooth adapter. It lets him use any PC or Mac by sending commands through the liberator. ஃபார் வெர்பல் கம்யூனிகேஷன், ஸோ குரல் மூலியமாக பேசுறதுக்கு டேவிட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா யூசஸ் ஏ லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ். நான் சைடில் பார்த்தீங்கன்னா உனக்கு கொடுத்துருப்பேன் லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ். ஒரு வீல் சேரில் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் அது. ஸோ விச் ஹி கண்ட்ரோல்ஸ் வித் ஐ மூமெண்ட்ஸ். அவர் என்ன பண்ணுவாங்க, தன்னோட ஐ மூமெண்ட்ஸ் மூலியம் தான் கண்ட்ரோல் பண்ணுவார். இட் ஹேஸ் ப்ளூடூத் அடாப்டர். அதுலேயே என்ன பண்ணுவோம், ஒரு ப்ளூடூத் அடாப்டர் இருக்கும். இட்ஸ் லெட் ஹிம் யூஸ் எனி பிசி ஆர் மேக். அவர் என்ன பண்ணுவோம், அதை யூஸ் பண்ணி அது என்ன பண்ணுவோம், பாஸ் சென்டிங் கமாண்ட். அதுலேயே ப்ளூடூத் இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம், நீ கம்ப்யூட்டரோ மேக்கோ எதுக்கோ ஒன்று கமாண்ட் சென்ட் பண்ணி அது மூலியமா என்ன பண்ணலாம்னா அவர் மற்றவங்கள்ட்ட பேசலாம் அப்படிங்கிறது. ஸோ பேச முடியல அப்படிங்கிறதுக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ் ஆகுது. இட் வாஸ் எ கிரேட் ஃபீலிங் when I learned to use it. It took me couple of weeks. Communicating with the people was very difficult before, so it was a great feeling when I learned it to use it. இதை முதல்ல நான் கற்றுக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப எப்படி இருந்ததுன்னா ஒரு எப்படி சொல்றது, அப்படியே ஒரு ஆகாயத்தில் பறக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் a great feeling, அதாவது ரொம்ப உன்னதமாக நான் உணர்ந்தேன். அது மட்டும் இல்லை, இட் டுக் எ கபிள் ஆஃப் வீக்ஸ். இது எனக்கு எப்போ தேவைப்படுதுன்னா 2 வாரம் தேவைப்பட்டது. அதை நான் கற்றுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் எனக்கு தேவைப்பட்டது. ஸோ கம்யூனிகேட் வித் பீப்புள் வாஸ் வெரி டிஃபிகல்ட் பிஃபோர். ஆனால் அதுக்கு முன்னாடி மற்றவங்ககிட்ட பேசணும் அப்படின்னா இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட் டு கம்யூனிகேட் வித் அதர். மற்றவங்கள்ட்ட கூட பேசுறது என்ன பண்ண எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட் இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வெரி ஈஸியாகவும் இருக்குது அப்படிங்கிறாரு. He has an active 4 controller also in the headrest of his chair in his bedroom, which means he can control his TV, Blu-ray and music players. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா he has active 4 controller, active 4 control அப்படிங்கிற ஒரு டிவைஸ் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா நம்மள ஹெட் ரெஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தலை சாய்க்கிற அந்த பகுதியில் அந்த காது ஓரமாக இருக்கக்கூடிய இருக்கும். சரி, அவர் என்ன பண்ணால் ஜஸ்ட் ஒரு கமாண்ட் கொடுத்தா போதும், அது என்ன பண்ணுமா அப்படின்னா ஹி கண்ட்ரோல் டிவி, ப்ளூரே அண்ட் மியூசிக் பிளேயர். அவர் என்ன பண்ணலாம், அது இருக்கக்கூடிய டிவியோ இல்லை பண்ண இசை கேட்கக்கூடிய அந்த கருவியோ இல்லை ப்ளூரேவோ எதை வேணாலும் அவர் என்ன பண்ணலாம், ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். David was born with hereditary cerebral palsy and attends a specialized school and college. He has been using a high-tech communication, and since he was 8 years old, he has been interested in ASC and technology ever since. டேவிட் வாஸ் பார்ன் வித் ஏத்திடாய் செரிபிரல் பால்சி. நம்ம சைடில் கொடுத்துருப்பேன் ஏத்திடாய் செரிபிரல் பால்சி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட அந்த அஃபெக்ட் அப்படின்னு. ஸோ அவர் பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த வேணா ஒரு நோயில் வந்து பாதிக்கப்பட்டவர். அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் சிறப்பான அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு ஸ்கூல் இருக்கும், அதாவது ஊனமுற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்கும். ஸோ அந்த அதுமாரி இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜ் தான் படிச்சிருக்காரு. ஹி ஹாஸ் பீன் யூசிங் ஹைடெக் கம்யூனிகேஷன். அவர் எப்படின்னா அவரோட 8 years, சின்ஸ் ஹி வாஸ் 8 years, அவர் 8 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவிலான உயர் தொழில்நுட்ப வசதியை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பயன்படுத்துறாரு. அது மட்டும் இல்லை, ஏஎஸ்சி அண்ட் டெக்னாலஜி அவர் சின்ஸ், கண்டிப்பாக அவருக்கு என்ன பண்ண அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு உபயோகத்தில் வந்து ரொம்ப ஆர்வம் கொண்டதாக இருந்தார். அதில் ஏஎஸ்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்மெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன், அதாவது ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு மற்றவங்க தொடர்பு கொள்வதற்கான ஒரு மாற்று வகை தொடர்பு, நம்ம பேசுறதுக்கான ஒரு மாற்று வகை தொடர்பு தான் இந்த ஏஎஸ்சி சாதனம் அப்படிங்கிறது. when David first started out with ASC, he used a head switch to access his ASC running page head based system.
which took lots of navigation and required a lot of effort combined with the switching. ஸோ வென் டேவிட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் அவுட் வித் ஏஎஸ்சி, ஸோ முதல்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகுமெண்டேட்டிவ் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன் டிவைஸ் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹி யூஸ் த ஹெட் சுவிட்ச். ஸோ தலையில என்ன பண்ணும், சுவிட்ச் மீட் இருக்கும், அதை என்ன பண்ணும் லைட்டாக ஃபோர்ஸ் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணும். அந்த பேஜை டர்ன் பண்ணுறதுக்கும் அது இது என்ன பண்ணும், அதை இதை திருப்பி பண்ணும். ஸோ லாட் ஆஃப் நெவிகேஷன் ரெக்வைர்டு, நிறைய வந்து எஃபோர்ட் தேவைப்பட்டது. ஸோ எல்லாமே என்ன பண்ண எஃபோர்ட் கம்பைன்டு, லாட் ஆஃப் எஃபோர்ட் கம்பைன்டு வித் சுவிட்சிங். அதுலேயே பார்த்தீங்கன்னா சுவிட்சிலேயே நிறைய பார்த்தீங்கன்னா மாற்றத்துக்கான ஒரு பேஜ் டர்ன் பண்ணுறதுக்கோ, ஸோ ஆஃப் பண்ணுறதுக்கோ ஆன் பண்ணுறதுக்கோ, ஸோ நிறைய வந்து மாற்றல அதில் ஊடுருவல் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேவிட் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைடெக் லெவலில் தான் என்ன பண்ணிருக்காரு, அவர் 8 வயசுலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, சின்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் 8 he has the கம்யூனிகேஷன் டிவைசஸ். ஸோ அது எப்படி டிவைஸ் அப்படின்னா வந்து எல்லாமே ஹைடெக் கம்யூனிகேஷன் டிவைஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இதுமாரி சிஸ்டம் வந்து நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய நம்ம ஜென்ரேஷனில் கிடைக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க கஷ்டம் தான். அதாவது நம்ம சொசைட்டி பீப்புளுக்கு கிடைக்கிறது கஷ்டம். ஸோ ஒரு இல்லை ஃபாரின் பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், இதுமாரி டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ண அப்படின்னா நம்ம நிறைய மணியை ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த மாரி டிவைசஸ் எல்லாம் நம்ம பீப்புள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணால் ஒரு ஸ்டெப் எடுத்து என்ன பண்ணலாம், இதுமாரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு, அதாவது ஸ்பெஷலைஸ்டு பீப்புளுக்கோ கண்டிப்பாக என்ன பண்ணும் அதுமாரி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய சொசைட்டியும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா பல வகையான அந்த திறன்கள் இருக்கு அவங்களுக்குள்ளார, அந்த ஸ்பெஷல் பீப்புளுக்குள்ளார. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணலாம், வெளிக்கொண்டு வரதுக்கு இதுமாதிரி டிவைஸ் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க இதில். He now uses an ECO2 with the ECO point, making his selections with a foot switch once he has fixed his gaze on the icon that is required. So he now uses an ECO2 with the ECO points. நம்ம ECO அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா கால் வச்ச மாரி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுதான் வந்து ECO அப்படிங்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐக்கன்ஸ் இருக்கும். நம்ம கீழே வந்து நான் சொல்லுவோம் டேவிட் வந்து எத்தனை ஐக்கான் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம கீழே பார்ப்போம். ஸோ இதை பாருங்க, அதை பற்றி நிறைய வந்து ஐக்கானாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா வித் ஃபுட் ஸ்விட்ச், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு காலில் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த சுவிட்சும் இருக்கும். அது என்ன பண்ண காலில் அந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ண அவருக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற அந்த ஐக்கானை வந்து பண்ணிட்டார் அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் வந்து அங்கே என்ன பண்ணும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இட் ஹேஸ் பின் மவுண்டட் அந்த அது என்ன பண்ண அந்த நடக்கிறக்கூடிய அந்த பாதையில் அந்த பகுதியில் தான் அந்த கால் பகுதியில் தான் வச்சிருப்பாங்க. இட் இஸ் எசென்சியல் தட் much of his spare time is spent the performing arts. ஸோ என்ன பண்ணும் அவரு சும்மா இருக்கிற நேரத்தில் ஸோ என்ன அது நிறைய வந்து வேலை செய்யறதுக்கு ரொம்ப இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கு அப்படிங்கிறாரு. டேவிட் இஸ் ஆல்சோ கீன் ஸ்போர்ட்ஸ்மேன், அவர் ரொம்ப வந்து ஒரு துடிப்பான விளையாட்டு வீரர் கூட. கீன் அப்படிங்கிறது ரொம்ப துடிப்பா அப்படிங்கிறது. ரெகுலர்லி பிளேயிங் ஃபுட்பால், போக்கியா, ஹாக்கி அண்ட் பேஸ்பால். உங்க சைடில் கொடுத்துருப்போம் ஒரு சில கேம்ஸ் கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும். இஸ் எ ஸ்போர்ட்ஸ் லீடர் அண்ட் யூசஸ் ஹிஸ் ECO2 linked to an interactive whiteboard to teach PE lesson. ஸோ என்ன பண்ணுவாருன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய விளையாட்டு வீரர் நம்ம சொல்லுவோம். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, விளையாட்டோட ஒரு தலைமையேட்டில் இருக்காரு, அதாவது மற்றவங்களை டீச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்காரு. ஸோ அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ECO2 லிங்க் வந்து அதில் பயன்படுத்துவார். ஸோ பயன்படுத்தி என்ன பண்ணணும்னா அங்கே இருக்கவங்களுக்கு எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு கூட அவர் என்ன பண்ணுவார் டீச் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. David has 144 icons on the screen that he uses with ECO point, I guess. When David first tried this access method, his response was, I like it. It makes me faster. When can I have one? Now David uses his ECO2 and ECO point to access the curriculum. So என்ன சொல்றாங்கன்னா David has 144 icon on the screen. ஸோ அதெல்லாம் பண்ணுங்க, நான் ஆல்ரெடி சொன்னது தான். மேலே பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்துருப்போம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ ப்ரெஸ் பண்ணுற மாரி இருக்கும், ஒரு பாக்ஸ், ஒரு கம்ப்யூட்டர் பாக்ஸ் மாரி லாட் ஆஃப் ஐக்கன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே இந்த ஸ்லைட்லையும் கொடுத்துருப்பேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. ஒரு பேஜில் ஐக்கான்ஸ் மாரி பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளைங்க விளாடுற கேம் பாக்ஸ் மாரி இருக்கும், அதில் ஒரு 144 ஐக்கான்ஸ். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பீச் வந்து கன்வெர்ட் பண்ணும் மற்றவங்களுக்கு. ஸோ டேவிட் யூஸ் திஸ் 144 ஐக்கான்ஸ் எப்படி யூஸ் பண்ணுற அப்படின்னா யூஸ் வித் ECO பாயிண்ட் ஐ கெஸ். ஸோ அவர் பார்வை மூலமாகவும் பண்ணுவார், ப்ளஸ் என்ன பண்ணார் அதோடைய ஃபுட் ப்ரெஸ், அவர் கால் மூலியமாக என்ன பண்ணார் ப்ரெஸ் பண்ணுவார். ஸோ வென் டேவிட் ஃபர்ஸ்ட் ட்ரை டு அக்சஸ் மெத்தட், இதை முதல்ல பயன்படுத்தும் போது
அவர் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐ லைக் இட், இட் மேக்ஸ் மீ ஃபாஸ்டர், வென் கேன் ஐ ஹவ் ஒன். அது முதல்ல பயன்படுத்தும் சொல்றாரு, எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கு, இது முன்ன விட நான் ரொம்ப வேகம் நெஞ்சரம் ஆக்கிடுச்சு அப்படி சொல்றாரு. ஸோ நவ் டேவிட் யூசஸ் ECO2 and ECO point to access curriculum, study for his GCSE, order food and communicate while he was at restaurants and argue with his brother. ஸோ என்ன பண்றது, இப்போ அந்த GCSE படிச்சுக்கிறாரு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் போறாரு, அங்கே போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேசுறாரு, உணவு ஆர்டர் பண்றாரு, ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சீட்டுக்காரங்க அவங்களோட பிரதர்ஸோட பேசுறாரு. ஸோ ஆல் கம்யூனிகேஷன்ஸ் வித் வெரி ஈஸி, ஒன்லி depend upon the technology. David will now use his ECO to speak in complete sentence with the correct syntax. The word syntax அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கோஹரண்ட் ஆர்டரில் ஒரு வேர்ட்ஸோ ஒரு ஃப்ரேஸோ ஒரு சொற்றொடரா அதை சொல்லணும்னா ஒரு வாக்கிய அமைப்பாக அமைஞ்சிருக்கு பேர் தான் சின்டாக்ஸ் அப்படிங்கிறது. நம்ம எப்படி தமிழில் வந்து ஒரு வாக்கிய அமைப்புன்னு சொல்கிறோமோ ஒரு சொற்றொடம் சொல்கிறோமோ அதுமாரி இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ்னு சொல்லணும். சின்டாக்ஸ் அப்படிங்கிறது வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு கரெக்ட் ஆர்டரில் ஒரு கோஹரண்ட்டாக அமைஞ்சிருக்கும், நல்ல ஒரு மீனிங்ஃபுல்லாக தரும். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன்னா, டேவிட் வில் நவ் யூஸ் இஸ் ECO2 டு ஸ்பீக் இன் கம்ப்ளீட் சென்டென்ஸ் வித் கரெக்ட் சின்டாக்ஸ். அவரால் நம்ம ஈஸியாக அவரால் கம்யூனிகேட் பண்ண முடியுது, அதுவும் கரெக்டாக. இட் ஹேஸ் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஹி யூசஸ் மீனிங்ஃபுல்லி அண்ட் கமெண்ட் சோசியலி யூசிங் த லாங்குவேஜ் ஆஃப் ஹிஸ் பேஸ் அப்படிங்கிறது அவங்க சுற்றி இருக்கக்கூடிய அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களோட குழு. அவங்க கூட என்ன பண்ணுறா ஈஸியாக அவங்களோட ஓன் லாங்குவேஜ் என்னவோ அந்த லாங்குவேஜை அதோட ஈஸியாக பேசுறாரு. ப்ளஸ் வந்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இட்ஸ் இன்க்ரீஸ். அவர் பேசக்கூடிய வார்த்தையில் இப்போ என்ன பண்ணுது, நிறையா வந்து அந்த ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தேர்பை பிகமிங் எ கான்ஃபிடென்ட் அண்டு காம்படிட்டிவ் கம்யூனிகேட்டர். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஒரேட்டர் பேசுவாங்க மேடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் கம்யூனிகேட்டர், நல்லா தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லா வந்து பேசுகிறவங்க தான் கம்யூனிகேட்டர் தான் வந்து நம்ம ஒரேட்டர்னு சொல்கிறது. ஸோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற அளவுக்கு நம்ம டேவிட் வந்து டெவலப் ஆகிட்டார். எல்லாம் எப்படின்னா இந்த டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட் தான் ECO2 ப்ளஸ் வந்து லிபரேட்டர் கம்யூனிகேஷன். ஸோ டேவிட் ஹேஸ் ரீசென்ட்லி பீன் ஒர்க்கிங் ஆன் idioms with his SLT. Is lost being mom has got a lot of her plate. இது பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன பண்ணுறதுன்னா வந்து ஒரு SLT அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸ், அதாவது படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி மீனிங் தரும், ஆனால் அது உள்ளர்த்தம் பார்த்து இன்னும் தெரியும். லைக் வந்து ஒரு idioms and phrase மாதிரி தான். அவர் சொல்கிறாரு மம் has got a lot on her plate. இது நம்ம அப்படியே தமிழ் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா அம்மா அவங்களோட தட்டில் வந்து நிறைய வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கு அது ஸ்கில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மீனிங் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஸோ மம் ஹேஸ் காட் எ லாட் ஆன் ஹர் பிளேட் அப்படிங்கிறது ஒரு ஆள் பல திறமையை வச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து மம் ஹேஸ் காட் எ லாட் ஆஃப் அன் பிளேட் அப்படிங்கிறது. ஸோ டேவிட் இஸ் ஆல்சோ அன் அட்வொகேட் ஆன் டு வித் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் who use ASC and shows them how easy it is to communicate using the AC method. ஸோ அவர் மட்டும் கற்றுக்கிட்டது இல்லை, டேவிட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை போல இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் இது எந்த அளவுக்கு சுலபம் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாரு அவருக்கு மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. He controls his PlayStation with a bespoke switch system, drives his electric wheelchair with a head switch, and uses the ECO point eye gaze system to communicate. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹீ கண்ட்ரோல் ஹிஸ் பிளே ஸ்டேஷன். அவர் பார்த்தீங்கன்னா அவரோட பிளே ஸ்டேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவர் விளையாடக்கூடிய அந்த நிலையத்தை, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கேமோ ஒருவேளை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீமோ விளையாடும் போது என்ன பண்ணுவோம் அந்த பிளே ஸ்டேஷனை அவருடைய கண்ட்ரோல் வச்சுப்பாரு. எது மூலியம் அப்படின்னா அந்த பெஸ்புக் ஸ்விட்ச் சிஸ்டம் உங்கள் சைடில் கொடுத்துருப்ப அந்த பாக்ஸில் ஒருத்தர உங்களுக்கு தெரியும். பெஸ்புக் அப்படிங்கிறது நம்ம வீடியோ கேம் விளையாடுறது பார்த்தீங்கன்னா ஒரு கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்புக் இருக்கும். ஸோ அதேமாரி இருக்கக்கூடியது தான் இந்த பிளே ஸ்டேஷன் பெஸ்புக் சிஸ்டம். ஸோ என்ன பண்ணுற அப்படின்னா டிரைவ்ஸ் ஹிஸ் எலக்ட்ரிக் வீல் சேர் வித் ஹெட் ஸ்விட்ச் அண்ட் யூஸ் திஸ் ECO பாயிண்ட் ஐ கேஸ். அவரோட ஐ கேஸ் மூலிமா அது எங்கிறது அப்படின்னா வந்து அந்த ECO பாயிண்டோட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ECO பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா அவருடைய ஹெட் சுவிட்சில் இருக்குது. ஸோ அது மூலியம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் கம்யூனிகேட் பண்ணுறாரு. ப்ளஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹி ஆக்சஸ் த கம்ப்யூட்டர் டு செக் ஹவு த செல்ஸ் ஆஃப் ஃபுட்பால் டீம் டூயிங் அண்ட் சென்ட் அண்ட் ரிசீவ் த டெக்ஸ்ட் மெசேஜ். ஸோ அவருடைய டீம் வந்து அந்த ஃபுட்பால் டீம் எந்த அளவுக்கு விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் அவர் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் அங்கேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் பார்க்குறதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸும் அந்த ECO2 பாயிண்ட் அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வென் ஹி அட் ஹோம் he also plays MP3 on his ECO2 from morning till night. ஸோ அவர் என்ன பண்ணிருக்காரு அதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து MP3யோட இருக்குது, அது ECO பாயிண்டில் MP3 ஆடிங் இருக்குது. ஸோ என்ன பண்ணாங்க நைட்டில் இருந்து காலை வரைக்கும் என்ன பண்ண அது சாங்ஸ் அவர் கேட்டு இருக்கலாம். அண்ட் டேவிட் ஹேஸ் ரீசென்ட்லி பீன் செலக்டட்
to travel to Brazil to work with the Olympic opening ceremony team as a part of the remix drama group. So நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிரேசில் நடந்த ஒரு ஒலிம்பிக் துவக்கவிழாவில், அதாவது அந்த இனாகிரேஷன் ஃபங்க்ஷனில் டேவிட் வாஸ் ரீசென்ட்லி செலக்டட். அவர் ரீசெண்டாக என்ன பண்ணாரு, செலக்ட் ஆகப்பட்டார். எதுக்கு அப்படின்னா வந்துன்னா இந்த ரிமிக்ஸ் டீம், அதாவது ரிமிக்ஸ் ட்ராமா குரூப், அந்த ஓப்பனிங் செரிமனி பண்ணுறதுக்கு அந்த நாடகக்குழுவோட இவரும் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காரு, இவரும் வந்து அழைக்கப்பட்டிருக்காரு. Okay, this slide already I taught you in the old video Tamil translation. அடுத்து சொல்லி இப்போ தமிழ் டிரான்ஸ்லேஷன் வீடியோ நீங்கள் பார்த்துன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 இன்னோவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய 3 இன்னோவேஷன் நம்மளுக்கு புக்கில் இப்போ கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நேச்சுரல்ஸு, ப்ளூ வாட்ச், ஐஜிஎஸ்டி. ஸோ இதெல்லாம் வந்து யார் வந்து இதில் இன்னோவேஷன் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லெக்சர்ஸு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பல் லாரன்ஸ், அண்ட் ப்ளூ வாட்ச் வந்து டிசைன் பண்ண வந்து நூப்ரா கிர்லோஸ்கர், அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜன்ஹவி ஜோஷி, அவங்க மும்பையில் இருக்கவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி அனில் பிரபாகர், இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு ஐஐடியோட ப்ரொஃபஸர், அது மட்டும் இல்லாமல் கோ ஃபவுண்டர் ஆஃப் எனபிலிட்டி டெக்னாலஜிஸ். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு டெக்னாலஜிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதோடைய யூசேஜஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தா அந்த தமிழ் டிரான்ஸ்லேட் கொடுத்துருப்போம். அதை நீ ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். I guess technology makes your life easier. Maybe it means you can keep in touch with your family, you can talk to and even see relatives who live far away. ஸோ இதில் ஐ கெஸஸ் டெக்னாலஜி மேக் யுவர் லைஃப் ஈஸியர். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே ரொம்ப எளிமையாக்குறது தான் நம்ம டெக்னாலஜி அடிப்போம். மேபி இட் மீன்ஸ் கேன் கீப் யுவர் டச் யுவர் ஃபேமிலி. கண்டிப்பாக என்ன பண்ணும், நம்மளுடைய ஃபேமிலியை நம்ம எவ்வளோ ஃபாராகவே ரொம்ப தொலைவில் இருந்தாலும் நம்மளோட ஃபேமிலியை நம்ம பக்கத்தில் வச்சிருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். யூ கேன் டாக் டு ஈவன் see the relatives. நம்ம அவங்களோட பேசலாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம அவங்கள பார்க்க கூட செய்யலாம். நம்ம வந்து இப்போ நிறைய இன்னோவேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்க டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ நம்ம என்ன மற்றவங்கள பார்க்கலாம், பேசலாம். ஆனால் டிசேபிலிட்டி பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா, வெல் கிம் ஹேஸ் shown me that technology can do even more for young disabled people like me. அலிசா சொல்றாங்க நம்மளுக்கு, சரிங்களா. கிம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெக்னாலஜிகளுக்கு நிறைய காமிச்சாங்க. ஈவன் ஃபார் டிசேபிள்டு பீப்புள் லைக் மீ, அதாவது என்ன போல இருக்கக்கூடிய உடல் ஊனமுற்றவங்க பார்த்தீங்கன்னா அது வந்து அதிகமாக அந்த தொழில்நுட்பம் பயன்படும் அப்படிங்கிறத எங்களுக்கு அவங்க காமிச்சாங்க. இட் கேன் ஹெல்ப் அஸ் மேக் ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிகேட் அண்ட் கண்ட்ரோல் அவர் என்விரான்மெண்ட். ஸோ அது மட்டும் அது வந்து எங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசுவோம், கம்யூனிகேட் பண்ணுவோம். அது மட்டும் கண்ட்ரோல் அவர் என்விரான்மெண்ட், லைக் பார்த்தீங்கன்னா டர்னிங் அண்ட் சுவிட்ச் ஆஃப் லைட்டு, அண்ட் பார்த்தீங்கன்னா மற்றபடி அதர் ஒர்க்ஸ், ஷட் த டோர். ஸோ இதுமாரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே நாங்கள் என்ன பண்ணுவோம், யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இதை பண்ணுறோம். இது எல்லாமே யார் அப்படின்னா அந்த டெக்னாலஜி. ஸோ இது நமக்கு டீச் பண்ணி கொடுத்தோம் யார் அப்படின்னா கிம் அப்படிங்கிறாங்க. இட் கேன் ஹெல்ப் அஸ் டு ஸ்டடி அண்ட் கெட் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஒர்க். ஸோ அதோட மட்டும் நிப்பாட்டு இல்லை, வெறும் பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் என்விரான்மெண்ட் சின்ன சின்ன ஒர்க் மட்டும் நாங்கள் பண்ணல. அந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது இட் கேன் ஹெல்ப் அஸ் டு ஸ்டடி. நாங்கள் என்ன பண்ணோம், இதில் மூலம் படிக்கவும் செஞ்சோம், நல்ல வந்து நாலேஜ் ஸ்கோர் கெட் பண்ணோம், குவாலிஃபிகேஷன் ஆனோம், குவாலிஃபைட் ஆனோம், அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. எதுக்கு அப்படின்னா ஃபார் ஒர்க்கு. எங்களுக்கு பண்ண பல ஒர்க்கு, அதாவது வேலை செய்வதற்கு, மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா இந்த டெக்னாலஜி. இதுக்கு யார் முக்கிய மூல காரணமாக இருந்தது அப்படின்னா எங்கள் டீச்சர் கிம் அப்படின்னாங்க. இட் கேன் மேக் அஸ் கான்ஃபிடென்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட். ஸோ இது எங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்குள்ள ஓன் கான்ஃபிடென்ட். ஸோ அவங்கள ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக அவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள யாரும் சார்ந்து இருக்காம அவங்க தன்னைத்தானே நம்பியிருக்காங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு உருவானுச்சு. ஸோ யாரும் சார்ந்து இருக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு செயலை கொண்டு வந்து எது அப்படின்னா இந்த டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டினரி பீப்புளுக்கு வந்து இருக்க ஹெல்ப்பை விட டிசேபிள் பீப்புள் இருக்கக்கூடிய ஹெல்ப் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதை கிம் எங்களுக்கு ஷோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்ன பண்றாங்க, இந்த பேரா சொல்லியிருக்காங்க. World renowned physicist Stephen Hawking is probably the best example of how assistive technology has helped a talented mind overcome physical impairments and contribute productively to the world. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வேர்ல்டு ரெனவுண்ட் ஃபிசிக்ஸ் ஸ்டீபன் ஹாக்கிங். நம்ம ஸ்டீபன் ஹாக்கிங் பற்றி நம்மளுக்கு எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அவர் வந்து ஒரு பௌதிக அறிஞர், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இயற்கையிலே பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியலாளர். ஸோ எப்படிப்பட்ட திறமைசாலி அப்படின்னா, he has helped talented mind overcome physical impairments. ஸோ அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபிசிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அதாவது தொழில்நுட்ப வசதி மூலிமா தன் உடல் ஊனமுற்று இருந்தாலும் திறமையை வெளிக்கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, கண்ட்ரிபியூட் ப்ராடக்ட் டு த வேர்ல்டு. தான் மட்டும் வந்து நம்மள ஒரு பெரிய ஆள் ஆகாம
தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய நம்ம சொசைட்டி என்ன பண்ணிருக்காரு, மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஸோ நம்ம தெரியும், அண்டத்தினோட விரிவாக்கத்தை பத்தி சொன்னதே நம்ம யார் அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான். ஸோ அந்த அளவுக்கு என்ன பண்ண ஒரு பெருமை சேர்த்திருக்காரு. அவரு கூட பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்கலி இம்பேர்டு. ஸோ ஒன்லி த ஒன் டூல் அசிஸ்டட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டூல் தான் என்ன பண்ணிருக்கு, அவர் ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸோ மிகப்பெரிய ஒரு அளப்பறையான ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை வந்து நம்ம வேர்ல்டுக்கு கொடுத்திருக்காரு. So we can now look forward to a more inclusive way of learning instead of cloistered existence that most differently abled learners had to face in the past. ஸோ என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த நம்ம வந்து ஒரு படைப்பை தர முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கற்பதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவில்லாத ஒரு கிளாய்ஸ்டர் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனா இருந்தாலும் ஒரு சில பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, லைக் நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் மாரி அவங்க பண்ணி, ஸோ நம்மளும் என்ன பண்ணலாம், அது வந்து கொஞ்சம் சீர்திருத்தம் செஞ்சு, அதாவது ஃபார் மோர் இன்க்ளூசிவ் நிறைய வந்து சீர்திருத்தத்து மூலியமா நம்மளும் என்ன பண்ண அப்படின்னா இதை கடந்து வந்து நம்மளும் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெவர் டெக்னாலஜிஸ் அலோவ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் லேர்னர்ஸ் டு லேர்ன் their peers as well to contribute fruitfully to the collaborate process of learning. ஸோ என்ன சொல்லணும்னா, இந்த நவீன தொழில்நுட்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல்வேறு திறமை உள்ளடக்கி இருக்கும். நம்ம சக மாணவர்களோடு நம்ம கலந்து கற்க அது ரொம்பவே நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனுமதிக்குது. த கொலாபரேட் ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சக மாணவர்களோட அது எப்படி அப்படின்னா பிசிக்கல் ஏபிள்டு பீப்புள் பிளஸ் ஆர்டினரி பீப்புள் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ரெண்டு பேருக்கு ஒரே அளவோட நாலேஜ், ஒரே அளவோட டீச்சிங். ஸோ எல்லாத்துக்கும் தொழில்நுட்பம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரியா ஆக்கிடுச்சு. சக மாணவர்களோடு இவரோட திறமையும் ஒன்னா ஒத்து போற அளவுக்கு. ஸோ திஸ் இஸ் இன்டீட் the new era of learning, truly learning for all. ஸோ கண்டிப்பா இந்த யுகம் எரா அப்படிங்கிறது இந்த யுகம் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ கண்டிப்பா இந்த யுகத்துல கண்டிப்பா ஒரு கற்ற முறை அப்படிங்கிறது உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ட்ரூலி லேர்னிங் ஃபார் ஆல். இது அனைவருக்குமான ஒரு கற்றலா இருக்கும். அதில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்காது. ஒரு டிசேபிலிட்டி பீப்புளுக்கும் ஒரு ஆர்டினரி பீப்புளுக்கான டிஃப்ரெண்ட் இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு சமமான கல்வியை கற்க முடியும். எல்லா சகமானோட ஒன்னா இணைந்து கொலாபரேட்டிவ் ப்ராசஸ்ல நம்ம லேர்னிங் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா டெக்னாலஜி கண்டிப்பா ஹெல்ப் ஆகும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பாடத்துல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அலைசா, டேவிட், ஸோ நெக்ஸ்ட் ஸ்டீஃபன் ஹாக்கிங், ஸோ இவங்களே என்ன பண்ணிருக்காங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசேபிள்ல இருந்து அவங்க வந்து ஏபிள்டு ஆயிருக்காங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ண அப்படின்னா நம்மளுக்குரிய டிசேபிள்டு இங்க டிசேபிள் அப்படிங்கிறது நம்மளோட ஊனம் அப்படிங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்குரிய ஆர்கான்ஸ் மட்டும் இல்லை, நம்மளோட மைண்ட்ல இருக்க கூட கண்டிப்பா என்ன பண்ண ஒரு டிசேபிள் இருக்கும். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆக்டிவ் கொண்டு வரணும். ஸோ அது நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடிய நம்ம தாட்ஸ் இருக்கக்கூடிய நம்மள ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு டிசேபிள் கூட நம்மள டிசேபிளா மாத்திரும். ஸோ அது எல்லாமே கடந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம அச்சீவ் பண்ணோம். இந்த எராவில் அதாவது இந்த இருக்கக்கூடிய ஒரு யுகத்துல கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு கல்வி கற்ற முறையில நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. ஸோ இது போல மேலும் பல தகவல்களை நல்ல ஒரு வீடியோக்களை நல்ல ஒரு லெசன்ஸை கவனிக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.